நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இரண்யகசிபுவுக்கு 4 பிள்ளைகள். மூத்த பிள்ளை பிரகலாதன், பிரகலாதனுக்கு விரோச்சனன், விரோச்சனனுக்கு பலி, பலிக்கு பாணாசுரன் என்ன இவர்களுடைய சந்ததி தொடர்கிறது. அப்ப இந்த சந்ததியில் எல்லாரும் அசுராளன்னா அசுரர்கள் அனைவரும், ஆனா எல்லாரும் தீயவர்கள் அல்லர்கள். அசுரனா இருந்தாலும் பகவத் பக்தியோடு இருந்திருக்கானோ இல்லையோ அந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். ராட்சசனா பிறந்திருக்கட்டும், அசுரனா பிறந்திருக்கட்டும், நாம தாராளமா பக்தர்களா இருக்கலாம். அதை முடிவு பண்ண வேண்டிய உரிமை நம்மளுதுதான். ஒருவேளை ஒரு பிறவி எடுத்துட்டோம்னால் அதுக்கப்புறம் அது மாத்த மாட்டோமா? அந்த பிறவி முதல்ல எப்படி பாப ஜென்மமா பிறந்துட்டோம்னால் பாப ஜென்மமாவே முடிஞ்சுபட வேண்டியதானான்னு தோணும். பலருக்கும் ஒரு நினைவு உண்டு, நான் பிறக்கும் போதே வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டு விட்டது என்று தோணலாம். அது உண்மை அல்ல. நாம பிறக்கிறச்சேவே என் வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்க போறதுங்கிறதெல்லாம் முடிவாயிடாது இல்லையா? அதைத்தானே நம்ம ஜாதகத்துல பார்க்கிறோம். எப்பப்ப எது நடக்கும்னு முடிவு பண்ணிவிட்டோம்னால் உண்மை. ஜாதகத்தின்படி அப்படியே விட்டுட்டோம்னா அப்படிதான் நடக்கும். ஆனா இதை நாம மாற்ற வேணும்னு ஜீவனுக்கு ஒரு சுவாதந்திரம் கொடுத்திருக்கார் பெருமாள். ஒரு ஜீவனுக்கும் தனித்து சிந்தித்து முடிவெடுக்க கூடிய உரிமை, திறமை. அந்த திறமைக்கு வேண்டியதெல்லாம் பெருமாள் கொடுத்திருக்கார். அந்த உரிமையை நமக்கு கொடுத்திருக்கார். அதை வச்சு உரிமையை நாம பயன்படுத்திட்டோம்னு வச்சுங்க. தேர்தல் வருது, நம்ம வாக்களிக்கிறோம், நம்மளோட உரிமை. அதே போல ஒரு மனுஷனுக்கும் தேர்தல் உண்டு. அதுல நாமே தான் வாக்கு போட்டுக்கணும். நாம இந்த வழிதான் போறோம், இந்த வழி போறது இல்லை. என் தல்லெழுத்துல கிரகத்தின்படி இந்த வழி எழுதப்பட்டிருந்தாலும் நான் இந்த வழிதான் போகணுங்கிறதுக்காக பகவானுடைய திருவடிகளை பற்றுகிறேன் என்கிற உறுதி கொண்டுவிட்டால் அனைத்தையும் பெருமாள் மாற்றிடுறார். ஏன்னா இது ஒண்ணுமே மாறாது. பிறந்ததுல தீயவனாத்தான் இருக்க போறான்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு பெரிய அனர்த்தம் இருக்கு. இப்போ ஏன்னா கெட்டவனா பிறந்தவன்லாம் கெட்டவனாவே தான் இருக்கணும். அப்ப வேதங்கள் கெட்டவனை நல்லவனா திருந்துன்னு சொல்றது வீண். அந்த உபதேசத்துக்கு பிரயோஜனமே கிடையாது இல்லையோ. வேதம் ஒருத்தனை பார்த்து நீ திருடாதே, பொய் சொல்லாதே, திருந்திடுன்னு உபதேசம் பண்றது. அவர் என்ன திரும்பி கேட்பார்? சாமி நான் பிறக்கறச்சே திருடன் ஆயிடுச்சு, இனிமே நீ சொன்னாலும் சொன்னாட்டாலும் நான் திருடனா தான் வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். அப்ப வேதமே வீண், கீதையே வீண். அந்த மாதிரி ஒரு நாள் ஆகவே ஆகாது. எப்ப சாஸ்திரம் பார்த்து நம்மள திருந்துன்னு சொல்றதோ திருந்துவதற்கு வாய்ப்பு வசதி நமக்கு இருக்கணும். இருந்தா தான் அது திருந்துன்னே சொல்லும். இல்லைன்னா வேதம் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? பகவானுக்கு உபதேசம் பண்ணிருக்கணும். நீ கொஞ்சம் நல்லவர்களா படைச்சுடு, திருடாதவர்களா படைச்சுடு, பொய் சொல்லாதவர்கள். நம்மளை பார்த்து திருடாதேன்னு சொல்லக்கூடாது, நம்மளை பார்த்து பொய் சொல்லாதேன்னு சொல்லக்கூடாது. பகவானை பார்த்து திருட்டுத்தனம் இல்லாத, பொய் சொல்லாத, எந்த பெண்களிடத்திலையும் அவமரியாதை பண்ணாத நல்லவாளா பார்த்து படைச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா, எங்கிட்ட எதுக்கு சொல்றேன்? நான் எல்லாரையும் பொதுவாத்தானே படைச்சேன், அவனை போய் சொல்லு, அவனை திருந்த சொல்லுன்னு சொன்னால் அப்ப திருந்தற வாய்ப்பை கொடுத்தா தானே அவன் திருந்துவான். அதனால யாருக்கும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய திருடனாக வால்மீகி இருந்தாலும் அவர் திருடனா இருந்தவர் வால்மீகியா மகரிஷியா மாறி இருக்காரோ இல்லையோ. எத்தனையோ தீயவர்கள் நல்லவர்களா மாறி இருக்காளோ இல்லையோ. நல்ல பிறந்தது அசுரனாகத்தான், ஆனா தீயவனாத்தான் இருந்து மடியணுங்கிற தேவை கிடையாது. இதே அசுர குழந்தைகளை உட்காத்தி வச்சிருந்து நீங்க திருந்திடுங்கோன்னு பிரகலாதன் உபதேசம் அணிந்தாரோ இல்லையோ. அப்ப அந்த உபதேசம் வீணா? அவர்கள் இப்படி இருந்தா கூட திருந்த முடியும்னு இருக்கிறதுனாலதான் உபதேசமே வரா. அப்ப அசுரர்கள் கூட திருந்தலாம்னால் ஏன் நான் திருந்தாத பட போறோம்? அனைவரும் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு ஜீவன் தன் சுவாதந்திரத்தை பயன்படுத்தணும். நாம திருந்தத்தான் போறோம். அது பெருமானுடைய திருவடி பலத்தால நடக்க போறது. நாமா திருந்துடுறதுக்கு முடியாது. மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. என்னை எவன் சரணமாக பற்றுகிறானோ அவன் இந்த மாயையான சம்சாரத்தை தாண்டுகிறான். இது ரொம்ப தெளிவான அர்த்தம். பிரகலாத சரித்திரத்திலேருந்து அதை புரிஞ்சுக்கிறோம். இதுல பல பேரும் தீயவர்களா இருந்திருக்கலாம், ஒரு சிலர் நல்லவர்களா இருந்திருக்கலாம். அப்ப பிரகலாதன், விரோச்சனன், பலி, பாணாசுரன் இவர்களெல்லாம் ஒரு சந்ததி. அதுக்கப்புறம் கஷ்யப பிரஜாபதியினுடைய மத்த மனைவியினுடைய சந்ததியை பத்தி சொல்ல போறார். வினதான்னு ஒரு மனைவி, சுரசான்னு ஒரு மனைவி, கத்ருன்னு ஒரு மனைவி. இவர்களுக்கெல்லாம் ஆறார் பிறந்திருக்கா. வினதாயாஸ்து த்வௌ புத்ரௌ விக்யாதௌ கருட அருணௌ சுபர்ண பததாம் சேஷ்டா தாருண பன்னகாசனா. அதிலே வினதைக்கு சிறுவர்கள் 2. வினதை 2 மக்களை பெற்றெடுத்தாள். ஒருத்தர் கருடர், வைனதேயன் ஒரு பேர், வினதா சுதன் ஒல்லியோ, அதனால வைனதேயன் கருடன்னு பேர். மற்றொருத்தன் அருணன். அருணன் தான் சூரியனுடைய தேருக்கு தேரோட்டியாக போனான். இப்பவும் புரி ஜெகநாத கஷேத்திரத்துல சேவைக்கு போனீங்கன்னா கோவில் வாசல்ல பெரிய அருணஸ்தம்பம்னு வச்சிருப்பான். அது கோனாருக்கு சூரியனுடைய கோவில் இருந்தது. படையெடுப்பு காலத்துல அதை மாத்தி கொண்டு ஜாகிரதையா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த கோவில் வாசல நட்டுருக்கா. அது 32-34 அடி வசரம். அந்த வசரத்துல அருணன் தான் உட்காந்துருப்பார்.
அவர் இந்த தேரை, சூரியனுடைய தேரை புறப்பட்டு அவர் தான் அதுக்கு சாரதி. அப்ப கருடன் அருணன் 2 பேரும் வினதைக்கு சிறுவர்கள். அடுத்து சுரசாவுக்கு ஆயிரக்கணக்கான சர்ப்பங்கள், பாம்புகள் குமாரர்கள். அதெல்லாம் ஒரு தலை பாம்பனுடைய தாயார் அவள். அப்புறம் கத்ரு, பல தலை பாம்புகளுக்கு நாகங்கள்னு பேர், ஒரு தலை பாம்புக்கு சர்ப்பம்னு பேர். கண்ணன் கீதையில 2ஐயும் சொல்லியிருக்கார். சர்ப்பானாமஸ்மி வாசுகிஹி, சர்ப்பங்களுக்குள்ள நான் வாசுகியாக இருக்கிறேன். அனந்தாஸ்மி நாகானாம், நாகங்களுக்குள்ள அனந்தன் ஆதிசேஷனாக இருக்கிறேன். அங்க சர்ப்பம்னா ஒரு தலை பாம்பு, நாகம்னா பலதல பாம்புன்னு அர்த்தம். அதுதான் இங்க சரித்திரம் சொல்றார். காத்ரவேயாஸ்து பலினா சஹஸ்ரம் அமிதௌஜசஹ சுபர்ண வசகா பிரம்மன் ஜக்ஞிரே ஜக்ஞிரே நைகஸ்ன ஏகமஸ்தகாஹ தேஷாம் பிரதான பூதாஸ்து சேஷ வாசுகி தக்ஷகாஹ. அந்த பாம்புகளுக்குள்ள ரொம்ப முக்கியமானவர்களை சொல்றார். வாசுகி, தக்ஷகன், சங்கஸ்வேதன், மகாபத்மன், கம்பளன், அஸ்வதரன், ஏலாபுத்திரன், கர்ணன், கார்கோடகன், தனஞ்சயன். இதெல்லாம் அந்தந்த பாம்புகள். இந்த பாம்புகள் எல்லாத்தையும் கருடனே தன் திருமேனியில் சாத்தி கொண்டிருப்பார். ஏன்னா அவ அத்தனை பேரும் தனக்கு அடங்கியவளோ. திருநறையூருக்கு போனினால் ஸ்ரீனிவாச பெருமாள் நரையூர் நின்ன நம்பி, நாச்சியார் கோவில்னு பிரசித்தமா சொல்லுவோம். திருச்சேரே பக்கத்துல நாச்சியார் கோவில், எல்லாம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற திவ்ய தேசம். படையடர்த்த மடவண்ணம் பிரியாது மலர்கமலம் மடலெடுத்து மதுநுகரும் வயலுடுத்த திருநறையூர் முடையடர்த்த சிரமேந்தி மூவுலகும் பலிதிருவோன் இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடனஞ்சே. திருநறையூர் தொழும் நெஞ்சே என்று பரகாலன் திருமங்கியாழ்வார் 100 பாசுரங்கள் பாடியிருக்கார். அந்த திருநறையூர் போனா கல் கருடன் ரொம்ப பிரசித்தம். கல்லாலே கருடன். அந்த கருடஸ்வம் தான் பெருமாள் வருடத்துக்கு 2-3 தரம் கண்டுள்ளார். அந்த கல்கருடனை சேவிச்சுன்னா இந்த பாம்பு முழுக்க ஆபரணமா சாத்திட்டு இருப்பார். கல்கருடனுக்கு தனி ஆராதனம், பெருமாளுக்கு தனி ஆராதனம். சாதாரணமா வாகனத்துக்கு ஆராதனம் பண்ண மாட்டா. ஆனா அந்த கோவில்ல மூலவர் கல்லே வாகனமா இருக்காரோ இல்லையோ, இப்ப கல்லுல வாகனம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதே போல பெண்டிங் நவலேன்னு ஒரு இடம் இருக்கு கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா, அங்க மரத்திலேயே கருடன் வாகனமா இருக்கா. மரத்திலே கருடன் மூலவராகவே இருக்கா. வாகனமா புறப்படுறவர் இருக்கட்டும், மூலமூர்த்தியே கருடன் வாகனமாக இருக்கார். இப்போ ஒரு சில இடத்துல ஆதிசேஷனுக்கு வைபவம், ஒரு சில இடத்துல கருடனுக்கு வைபவம், ஒரு சில இடத்துல ஆஞ்சநேயருக்கு வைபவம். அங்கங்க ஒரு ஒரு பிரசித்தின்னு வச்சுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணம் குரோதவசம் வித்தி தஸ்யா சர்வேச்ச தம்ஷ்ட்ரினா. இப்படி பல மக்கள் நாம் பிறக்க திதி தான் பெருத்த அவமானத்துக்கு ஆனானால். ஒரு பக்கம் திதியனுடைய பிள்ளைகள் எல்லாம் மறிச்சு போயிட்டாலும் இல்லையோ, ஏன்னா பெருமாள் அலைகடல் கடைந்தார், அதனால திருப்பார்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கொடுத்துட்டார். அது வேற. இப்ப அடுத்து பிரகலாதன், பலி, இவர்களுக்கெல்லாம் ஆபத்து. பிரகலாதன் அன்னார்ந்துட்டார், விரோச்சனுக்கு துன்பம் ஏற்பட்டது. அப்பதான் இந்த மாதா, அசுரர்களுக்கு மாதா தன் கணவனிடத்துல வேண்டுகிறாள். அதித்தியனுடைய பிள்ளைகள்லாம் நன்னா இருக்கா, எம் பிள்ளைகள் இறந்து போயிட்டா, 2 பேர் போயிட்டாரு. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு 2 பேரும் மரித்தார்களோ இல்லையோ, என் பிள்ளைகள் போயிட்டா. ஆனா மாற்றான் சக்கரத்தி மத்துருத்தினுடைய பிள்ளைகள் நன்னா இருக்கா. அதனால இந்த தேவர்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அசுர புதல்வன் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். திதிர் வினட்ட புத்திராவை தோஷயாமாத காஷ்யபம் தயாச்ச ஆராதித சம்யக் காஷ்யபஸ்தபதாம் வரஹ வரேண சந்தயாமாச சாச்சவவ்ரே ததோ வரம் புத்திரம் இந்திர வதார்த்தாய சமர்த்தம் அமிதௌச்சசம். இந்திரனை அழிச்சுடணுங்கிறதுக்காக சிறந்த சாமர்த்தியம் படைத்த ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டாள். அவரும் ஒத்துணுட்டார். 100 வருஷம் நீ கர்ப்பம் தரிக்க வேண்டும். 100 வருஷமும் ஒரு துளி தர்மசாஸ்திர விரோதம் இல்லாமல், ஆச்சாரத்துக்கு குறைவில்லாம நீ நடந்துக்கணும். எப்ப ஒரு துளி ஆச்சார வைக்கல்யம் உனக்கு ஏற்பட்டாலும் குழந்தைகள் போடும் அப்படின்னு தன்னுடைய கணவனே அவருக்கு வரம் கொடுத்தார். அவளும் ரொம்ப ஜாகிரதையா அனுஷ்டானத்தை விடாமல் 100 வருஷம் கர்ப்பத்தை காத்தாள். இந்திரன் பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வந்து காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார். எப்பவாவது ஆச்சார குறைவு வந்தால் உடனே இவள் மேனிக்குள் புகுந்து கர்ப்பத்தை களைச்சுடணும் அப்படிங்கிறது. இவனை கொல்றதுக்கு தானே அவர் பெறவே போறார். அதனால இந்திரன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் அவள் படுத்துட்டு இருக்கிற காலம் ததார சாச்ச தம் கர்ப்பம் சம்யக் சௌச்ச சமன்விதா கர்ப்பம் ஆத்மபதார்த்தாய ஞாத்வா தம் மகவானபி அகிருத்வா பாதயோ சௌச்சம் திதிஹி சயனமாவிஷத் நித்ராம் ச ஆஹாரயாமாச தஸ்யாஹ் குக்ஷிம் பிரவிஷ்ய சஹ. ஒரு நாள் காலரம்பி விட்டு தான் படுக்க வேண்டும். ஒரு தர்மத்தின்படி பார்த்தோம்னால்
எப்ப இயற்கை உபாதைக்கு போனாலும் இத்தனை தரம் வாய்க்கு பிடிக்கணும், கையலம்பணும், காலம்பணும்னு வழக்கம் உண்டு. மண்ணிட்டு கொள்ளணுங்கிற ஆச்சாரம் உண்டு. இது முடிச்சுட்டு படுக்க வரும்போது ராத்திரி படுக்க போறச்சே காலலம்பிட்டு தான் படுக்கணும். அதுவும் காலலம்பின தண்ணீர் காலில் ஒட்டிக்காம படுக்கணும். கால் அலம்பிட்டு தான் படுக்கணும். ஆனா தண்ணீரோட படுக்கையில படுக்கிறது கூடாது. இவ அன்னைக்கு காலலம்பாமல் படுத்தாள். ஓ, அப்ப ஆச்சாரத்துக்கு குறைவு ஏற்பட்டு போச்சு. 100 வருஷமா பாதுகாத்தாவள். இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு குழந்தைகள் பிறக்கிறதுக்கு. அவளுக்கு நல்லா முதிர்ந்து இருக்கக்கூடிய கர்ப்பம். ஆச்சார குறைவு ஏற்பட்டதை இந்திரன் பார்த்தான். உடனே கிடைத்த வாயில் வழியாக அவருடைய சரீரத்துக்குள் புகுந்தான். உள்ள கர்ப்பத்தை எடுத்து தன்னுடைய வஜ்ராயுதத்தால 7ஆக வெட்டினான். அது 7ஆ பிரிஞ்சு போச்சு. பிரிஞ்ச உடனே அந்த கர்ப்பம் அழறதுக்கு ஆரம்பிச்சது. அப்ப அது அழுது ச பாட்யமான வஜ்ரேன பிரருரோத அதிதாருணம் மாரோதீரிதி தம் சக்ரஹ புனః புனர் அபஹாஷத மாரோதீஹி மாரோதீஹி மா வேண்டாம் ரோதீஹி அழ வேண்டாம் அழ வேண்டாம் அழ வேண்டாம் மாரோதி மாரோதின்னு சொன்னா அது அழுதுருந்தது. மறுபடியும் அழுகிறீர்களான்னு ஒரு பகுதி கர்ப்பத்தையும் 7 துண்டாக வெட்டினான். அப்ப 7 49 கர்ப்பம் பகுதியாச்சு. அழ பார்த்தது மாரோதி மாரோதினா அத்தனை 49 மருத்கணங்களாக வெடித்தன. இதைத்தான் மருத்து 49 மருத்துகள்னு சொல்ல முடியும். காற்று மாருதிங்கிறது காற்று, மாரோதின்னு சொன்னது மாருத்து என்ன மருத்தாக ஆகி 49 மருத்தும் கடைசியில் அந்த தாயாரே ஒத்துனுட்டா. நான் தானே ஆச்சார குறைவு ஏற்படுத்திட்டேன். இந்திர, இந்த 49 பேரையும் உன் தொண்டர்களாகவே ஏற்றுக்கொள். எப்படியா இருந்தாலும் என் சபத்னி மாதாவுக்கு தானே நீ பிறந்திருக்க, அதனால உனக்கே அவர்கள் இருக்கட்டும். மருத்தோ நாம தேவாஸ்தே பபூர் அதிவேகினா எதுத்தம்பை மகவதா தேனைவ மருத்தோ பவன் தேவா ஏகோன பஞ்சாசத் சகாயா வஜ்ரபாணினா. ஏகோனம்னா 1 குறவு, பஞ்சாசத்துனா 50, 50க்கு 1 குறவுனா 49 பேர். இவர்களெல்லாம் மருத்கணங்கள். அதுக்கப்புறம் இந்திரனுடைய ராஜ்யம் எவ்வளவு பெருசு, தேவர்களை எப்படி பெருமாள் பிரிச்சு எந்தெந்த இடத்துக்கு திக்பாலர்களை ஏற்படுத்தினால் என்றெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான அர்த்தம். இத்தனை கதையா கேட்டு இருந்தீடும் இல்லையோ, ரொம்ப நன்னா பக்தியை பத்தி சொல்லிருந்தோம் பார்த்துருந்தீடும் இல்லையோ, குறுக்கு அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து கேட்கணும். ஏன்னா அது விஷ்ணு புராணம்னாலே நிறைய தத்துவார்த்தம் இருக்குங்கிறத பார்த்தோம். திரும்ப சொல்ல வர்றார், சதுஷ்பிரகாரதாம் தஸ்ய பிரம்மபூதஸ்ய வை முனே மமாச்சக்ஷ்வ யதாநியாயம் யதுக்தம் பரமம் பதம். பிரம்மத்தை அறிவதில் 4 வகை உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 4 பிரகாரங்களை நான் தெரிஞ்சுக்கணும். இது யார் கேட்கிறாப்போ? மைத்ரேயர் பராசர இடத்துல கேட்கிறார். ஏன்னா பகவான் எப்படியெல்லாம் பிரிச்சார், அமுதத்தை கொடுத்தார், எந்தெந்த தேவன் எப்படி ஆள்றான், அதெல்லாம் சொல்லிட்டா இருக்கும். இப்ப அதுக்கு மேல இவர் கேட்கிறார், பகவத் சிருஷ்டி நடந்திருக்கு சரி, அந்த சிருஷ்டியின் போது எல்லாரையும் ஒன்னாத்தானே பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கார். அப்படி இருந்துச்சு ஏன் சிலர் அவனை அடைகிறார்கள், சிலர் அவனை அடைவதில்லை? சிருஷ்டியில் பாகுபாடு தெரிகிறதே எதனாலே? பிரம்மத்துக்கே பாகுபாடு விஷம புத்தி உண்டா, இல்ல அவர் சமமா இருக்கார், நான் தான் மாத்தி மாத்தி பிறந்துடுறேன்னா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேர் இடத்துல மாறுதல் இருக்கே, ஒன்னா படைச்சிருக்க வேண்டியதானே பகவான். ஏன் எனக்கு உங்களுக்கு மாறுதல்? உங்களுக்குள்ள எதுக்காக மாறுதல்? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எதுக்காக மாறுதல்? படிப்புல மாறுதல், வாழ்க்கையில மாறுதல், பணத்துல மாறுதல், எத்தனையோ மாறுதல். இந்த வைஷமியம் எதற்காக ஏற்பட்டது? இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி பிறக்கிறமே, இதை என்னான்னு புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மத்தை என்னான்னு புரிஞ்சுக்கணும். இப்படி மாறுதலோட பிரம்மம் படைச்சிருக்காரு. அப்ப அவருக்கு வைஷமியமா, கருணை இல்லாத தன்மையா? எதற்காக ஒத்தருக்கு ஒத்தர் இப்படி மாத்தி படைக்கிறார்? நாங்கள்லாம் ஒத்தரேவா, இல்ல எங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கா? வேறுபாட்டை பார்க்கணுமா, வேறுபாட்டை பார்க்கவே கூடாதா? பிரம்மமும் ஞானம் ஒன்னா, நானும் நீங்களும் ஒன்னா? இதெல்லாம் இப்ப மைத்திரேயருக்கு சந்தேகம். இதுக்காகத்தான் அவர் கேட்கிறார், 4 பிரகாரத்துல பிரம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும்னு சொன்னீரே, அது எந்த 4 பிரகாரம்? கேட்டதுக்கு சுவாமி பராசரர் பதில் சொல்றார், மைத்ரேய காரணம் புரோக்தம் சாதனம் சர்வ வஸ்துஷு. சாதனத்தை தெரிஞ்சுக்கோ, சாத்தியத்தை புரிஞ்சுக்கோ. எது உன்னால் அடைய விருப்பப்படுகிறாயோ அது சாத்தியம். அதை எது அடைவித்து கொடுக்குமோ அது சாதனம். இந்த சாதனத்தால சாத்தியத்தை அடையணும்னு சொல்ல மாட்டோமா? சுவாமி இது சாத்தியம் இல்லை இப்படின்னு என்ன அர்த்தம்? நடைபெறாது, முடியாதுன்னு அர்த்தம். அப்ப எதுல கொண்டு போய் நம்ம சேரணுமோ அது சாத்தியம். படியன் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பியிருக்கேன், சுவாமி உனக்கு என்ன சாத்தியம்? அது இந்த ஊருக்கு போய் உபன்யாசம் பண்றது சாத்தியம். அதுக்கு எது மார்க்கம் சாதனம்? ஒரு விமானத்தை பிடிக்கணும் வரணும். அப்போ ஒரு சாதனம், ஒரு சாத்தியம். இந்த சாத்திய சாதனங்கள் தான் லோகத்துல எல்லாமே. ஒன்றின் மூலமாக அடைய போறோம், ஒன்றை அடைய போகிறோம். அப்ப அடையறவனுக்கு என்ன பேரு? சாதகன். சாதகன்னு சொன்னா எவன் சாதிக்கிறானோ அவன் சாதகன்.
எது சாதிக்கப்படுகிறதோ அது சாத்தியம், எதன் மூலம் சாதிக்கப்படுகிறதோ அது சாதனம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஷை ரொம்ப உயர்ந்த பாஷை. சம்ஸ்கிருதத்துல ஒரே ஒரு ஆதாரமா ஒன்ன பிடிச்சுட்டாள்னால் அதுல நான் சேத்தமா கா சேத்தமா மா சேத்தமான்னு வச்சுட்டா எல்லா அர்த்தங்களும். ஆனா இதையே தமிழ்லயும் ஆங்கிலத்திலும் எழுதினோம்னா 3 சொல்லு போட்டா தான் எழுத வரும். சாதனம் அடைவிக்கும் வழி கருவி, சாதகன் அடைபவன் அப்படி வச்சுக்கலாம். அடைவிக்கும் கருவி சாதனம், அடைபவன் சாதகன், அடையப்படும் பொருள் சாத்தியம். ஆனா இதெல்லாத்தையும் நான் 2-3 சப்தம் சேர்க்க வேண்டியிருக்கோம் இல்லையா? இது ஆங்கிலத்தில் எழுதினாலும் இதுதான் கட்டம், தமிழ்ல எழுதினாலும் அதான் கட்டம். ஆனா சம்ஸ்கிருதத்துல சாதனம், சதகம், சாத்தியம், சித்தம் எத்தனை உண்டோ அதை ஒன்ன வச்சுட்டே சொல்லுவார்கள். இப்ப நம்ம ஞானம்னு சொல்றோம், அறிவு. ஞானத்தை உடையவன் ஞாதா, ஞானத்தால தெரிஞ்சுக்கிறது ஞேயம். அப்ப ஞேயம், ஞானம், ஞாதா. அறியப்படும் பொருள் அறிபவன், அறிவு. அப்ப அறியப்படும் பொருள் என்று சொல்ல வேண்டியிருக்கோம் இல்லையோ? ஆனா அது தேவையில்லை சம்ஸ்கிருதத்திலே. ஞேயம் அறியப்படும் பொருள், ஞாதான்னு சொல்லிட்டு அறிபவன், ஞானம்னு சொன்னா அறிவு. இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது சாத்தியம், சாதகம், சாதகன். யார் ஒருத்தன் சாத்தியத்தை அடைஞ்சுடுறானோ அவன் சாதகன். எதன் மூலம்? சாதனத்தின் மூலம் அடைகிறான். இப்ப சொல்ல வர்றது மைத்ரேய காரணம் புரோக்தம் சாதனம் சர்வ வஸ்துஷு யோகினோ முக்தி காமஸ்ய பிராணாயாமாதி சாதனம் சாத்தியஞ்ச பரமம் பிரம்ம புனர் நாவர்த்ததே யதா. முதல்ல உனக்கு சொல்றேன், ஒண்ணு புரிஞ்சுக்கோ. ஆனா நான் சொல்றதே அப்புறம் இல்லேன்னு சொல்லுவேன், புரிஞ்சுக்கோன்னார். ஏன் அப்படி சொல்றேன்? நேரையே சொல்றத சொல்லிடக்கூடாதுன்னார். இல்லையா, அப்படி சொல்றதுக்கு முடியாது. இதுக்கு ஸ்தூலாருந்ததி நியாயம்னு பேர். குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுவா, அந்த நாள்ல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணுவா. அருந்ததி பாக்குறதுன்னு கல்யாணத்துல ஒரு சடங்கு வச்சிருக்காளோ இல்லையா? அருந்ததி ரொம்ப சூக்ஷ்மமான நட்சத்திரம். இந்த பிள்ளை பொண்ணு 2 பேரும் கை பிடிச்சுக்கோ, விடாதே விடாதேன்னு அது எங்களுக்கு தெரியாது. வாத்தியார் சுவாமி 2 கையும் சேர்த்து தானே பிடிச்சுடுவார். பிடிச்சுட்டு வாசல்ல கூட்டிட்டு அது ஒருக்கு பாரு அருந்ததி என்று காட்டுவார். அந்த பிள்ளை பார்த்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையோ, அதனால பக்கத்துல கொஞ்சம் பெருசா இருக்கிற நட்சத்திரத்தை வாத்தியார் காட்டுவார். அதை பார்த்துட்டு இதான் அருந்ததியான், அது பக்கத்துல இன்னும் கொஞ்சம் சின்னதா இருப்பார், அதான் அருந்ததியான். அதுக்கு பக்கத்துல இன்னும் சின்னதா இருப்பார், அதான் அருந்ததி. இதுக்குதான் ஸ்தூலாருந்ததி நியாயம்னு பேர். பெருசா இருக்கிறத காட்டி புரிய வச்சு, அதை விட சின்னதை புரிய வச்சு, அதை விட சின்னதை புரிய வைக்கிற மொழியோ, அதை போலத்தான் இப்ப பராசரம் முதல்ல சுலபமா புரிஞ்சுக்கிற பெருசா ஒண்ணு சொன்னார். அதுதான் மைத்திரேயர் கேட்கிறார். இல்ல இல்ல, அதை விட சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கோன்னார். அதுதான் மைத்திரேயர் கேட்டார். இல்ல இல்ல, அதை விட சூக்ஷ்மமா புரிஞ்சுக்கோன்னார். அதுதான் அதுதான். அப்ப இந்த ஸ்தூலாருந்ததி நியாயத்துல என்ன சொல்றார் பார்ப்போம். யோகினோ முக்தி காமஸ்ய பிராணாயாமாதி சாதனம் சாத்தியஞ்ச பரமம் பிரம்ம புனர்நாவர்த்ததே ததா. யோகிகளுக்கு சாதனம், யோகிகள் சாதகர்கள். யோகிகள்னா சாதகர். யோகம்னா என்ன? யோகம்னால் மார்க்கம்னு ஒரு அர்த்தம். யோகம்னால் வழி, மார்க்கம்னு ஒரு அர்த்தம். யோகம்னா யுக்த சேர்ந்திருத்தல்னு ஒரு அர்த்தம். யோகான்னு சொன்னா தியான யோகம்னு ஒரு அர்த்தம். 3 அர்த்தம் ஒரே சப்தத்துக்கு உண்டு. இது மற்றொரு சிரமம். சம்ஸ்கிருதத்திலே ஒரு அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு 10 சப்தம் இருக்கும், ஒரு சப்தத்துக்கு 10 அர்த்தம் இருக்கும். இப்ப நம்ம மரம்னு சொன்னா மரம் தான். யாருக்கு மரத்தை தவிர அந்த சொல்லுக்கு வேற அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையோ? சுவாமி மரம் அப்படின்னு சொன்னா அறத்துக்கு எதிராச்சு, அது வேற ரா. இந்த ராவே வேற, அந்த ராவே வேற. இப்பவும் நன்னா தமிழ் படிச்சிருக்கா கூட இந்த ரகரத்துல கொஞ்சம் வம்பு தான். இந்த ரகரம் போடலாமா, அந்த ரகரமா, மரம்னு சொல்லணுமா, மரம்னு சொல்லணுமா, அறம்னு சொல்லணுமா, அறம்னு சொல்லணுமா. அறம்னு சொன்னா தர்மம், அறம்னு சொன்னா ரம்பம். அறுக்கிற ரம்பம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு ரம்பம்னு பேர். அதனால இது தமிழ்லயே பல கட்டங்கள் கேட்டா மற்ற பாஷக்காரால கேட்டுனா தமிழ் ரொம்ப சிரம சுவாமின்வா. நம்ம நல்ல விட தமிழ் தாய்மொழியோட பிறந்துட்டோம், அதனால இது சுலபமா இருக்கே தவிர நீங்க தெலுங்குக்காரா, கன்னடக்காரா, ஹிந்திக்காரா நாங்க எவ்வளவு சுலபமா பேசுறோம். நீங்கள எங்க பாஷை எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிறீங்க. போரும் சுவாமி, உங்க பாஷையை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப கட்டமா இருக்குன்னு இல்லையா? அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு விடாம இப்போதுல இருந்தே தமிழ் சொல்லிடணும். பள்ளிக்கூடத்துல தமிழ் இல்லாட்டா கூட நாம உட்காந்து வச்சு தமிழ் இப்ப கத்துண்டாத்தான். பல பேர் இப்ப தமிழ் பேச வருதுன்னுவா, ஆனா எழுத படிக்க தெரியாதவங்க பெரிய ஆபத்து. வயசான பிற்பாடு உட்கார்ந்து எழுத 247 எழுத்து, 1 2 தமிழ் எழுத்து 26க்கு 247க்கு எங்க இருக்கு? இது இருக்கிறது 26. இத 10 பெருக்கினா தான் 247.
அதுலயும் பெருமாளுக்கு தோணிருக்கோ 10 மடங்கான இருக்கணும் இல்லையா? லோகத்துல ஒரு பாஷை இருக்குன்னா நம்ம தமிழ் பாஷை அதை போல 10 மடங்கு இருக்க வேண்டாமா? திரும்ப சொல்றேன். அப்ப யோகினோ முக்தி காமஸ்ய யோகம் யோகி யோக சாத்தியம். யோகிகளுக்கு யோகம் தான் சாதனம். யோகத்தை சாதனமா வச்சிருக்காலே இந்த யோகம் எது? யோக சாஸ்திரத்தால பிறந்திருக்கிற சிறந்த பிராணாயாமம் முதலானவர்கள். இதுக்குத்தான் அஷ்ட மகா சித்தின்னு சொல்றோம், அஷ்டாங்க யோகம்னு சொல்றோம். யமம் நியமம் பிராணாயாமம் ஆசனம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சமாதி தாரணா திருதி தியானம் முதலானவர்கள்லாம் இருக்கும் இல்லையோ? அதெல்லாத்தையும் முதல்ல சொல்லிட்டு இதை நீ சாதனமா வச்சுக்கோ. எது சாத்தியம்? சாத்தியஞ்ச பரமம் பிரம்ம புனர்நாவர்த்ததே. சாத்தியம் பரபிரம்மன் நாராயணனுடைய திருவடி. அங்க அடைந்தவன் திரும்ப வரப்போவதே இல்லை. அப்ப சாதனம் எது? பிராணாயாமாதி கர்மங்கள். சாத்தியம் எது? அடைய வேண்டியது பிரம்மம். இவ்வளவுதானா? பிராணாயாமம் பண்ணி அடைஞ்சுட்டோமா? நான் சரீரத்தோட உட்கார்ந்துருக்கேன், நான் மனிதன், யோகம் எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, இதோ மூக்க பிடிச்சுனுட்டே பிராணாயாமம் பண்ண போறேன், பத்மாசனத்துல உட்கார்ந்துருக்கேன், நான் என் மனிதன் பிரம்மத்தை பிராணாயாமாதி யோக சாஸ்திரங்கள் மூலமாக அடைய போகிறேன். இத முதல்ல தெரிஞ்சுக்கோன்னா ரிஷி. புரிஞ்சுட்டார் மைத்ரேயர். செய்யட்டுமா? முடிஞ்சு போச்சாங்க? இல்ல முதல் படிதான் சொல்லியிருக்கேன் மைத்ரேயர். அடுத்த படி இருக்கு. நீ பிராணாயாமம் பண்ணச்சே என்னன்னு நினைச்சிட்டு பண்ணேன்? கையால இப்படி மூடினே, ஒரு மூக்காலே ஒரு வாயால எல்லாத்தையும் இப்படி விட்டேன், மறுபடியும் இப்படி மூட்டினேன், மறுபடியும் விட்டேன், உள்ள ஹிருதயத்துக்குள்ள கும்பகமாக நிறுத்தினேன். பூரகம்னா காற்ற உள்ள இழுத்தது, ரேச்சகம்னா காற்ற வெளியில விட்டது, பிராணாபான கதீருத்வானுடு பிராணவாயு இங்கிருந்து மேல் நோக்கி போகும் தடுத்தேன், அபான வாயு கீழ் நோக்கி போகும் தடுத்தேன், 2 வாயுக்களையும் தடுத்து கொண்டு வந்து கும்பகமா நிறுத்தினேன். இழுத்த நேரமும் விட்ட நேரமும் நிறுத்தின நேரமும் ஒன்னா செஞ்சேன். இப்படி பிராணவாயு பரீட்சையின் மூலமாக இந்த பயிற்சியாலே பிரம்மத்தை அடைந்தேன்.